பாருங்களேங்க, நானு பைபிள் படிச்சுட்டு இருந்தேனா, அப்போ எனக்கு தோணுச்சு, "கர்த்தர பத்தி யார்கிட்டயாவது சொல்லணும்." அப்படின்னு சொன்னுச்சு. "யாருக்கிட்ட சொல்லலாம்?" அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேனா, 3 நாளா போய் பைபிள் எடுக்கிறேன். 3 நாளா அப்படியே தோணுச்சு. உடனே என்னடா இது யார்கிட்ட சொல்லலாம்? அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கையில, ஃபோன் எடுத்து, "சரி நம்ம மூத்தா இருக்கே, ஃபோன் பண்ணி பேசிருவோம். அவனுக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல பேசிருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணலான்னு போய் நம்பர தேடினேன் பாருங்க. அவரோட நம்பர் இல்ல. அவங்க பையன் நம்பர் தான் என் செல்லுல இருந்தது. எல்லாம் போயிடுச்சு அவளுக்கு. செல்லு உடைஞ்சதுனால எல்லாம் போயிடுச்சு அவளுக்கு. அவங்க பையன் நம்பர் மட்டும் தான் இருந்தது. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டேங்க. ஃபர்ஸ்ட்டு போட்டேன் எடுக்கல. ரிங் மட்டும் போகுது எடுக்கல. 2வது போட்டேன்னா உடனே எடுத்தது. இவங்க மூத்தாரோட மருமக எடுத்தது. எடுத்துட்டு "ஹலோ யாரு?" அப்படின்னுச்சு. "ஏய் நான் தாண்டி பேசுறேன். என்ன பண்ணிட்டு இருக்க?" கார்த்தி இருந்தாம்னா ஃபோன குடுன்னேன். "ஐயோ! அத்தை நான் என்னத்த பண்ணுவேன்?" "ஏய் என்னாச்சு?" "நான் செத்துற போறேன் அத்தைன்னுச்சு." "ஏன் சாவ போறியா? எதுக்கு?" அப்படின்னேன்னா, "உன்ன இல்ல அத்த நான் உயிரோட இனிமே வாழவே மாட்டேன் அத்த. நான் செத்து போயிருவேன் அத்த. நான் ஏன் அத்த இந்த உலகத்துல உயிரோட வாழணும்னுச்சு." "ஏய் ஏய் இருடி தப்பான முடிவெல்லாம் எடுக்காத. கார்த்தி இருந்தானா ஃபோன குடுன்னேன்." "அவன் எங்க இருக்கான்? உன்ன பிடிச்ச பேய் என்னைய பிடிச்சு ஆட்டிட்டு அவன பிடிச்சு கூட்டிட்டு போயிருக்கு." அப்படின்னாளா, இது என்னது இது? நான் 3 நாளா ஜெபம் பண்ணி ஃபோன் பண்ணதுக்கு இதுக்கு நீ சாவணுமா? "ஏய் இருடி என்ன பிரச்சனை உனக்கு?" அப்படின்னேன்னா, "இல்ல அத்த நான் வாழவே மாட்டேன்னு." "ஏய் சொல்லிட்டு சாவுடி. அது வேற மாமியார் கொடுமைன்னு என்னைய தூக்கி உள்ள வச்சுற போறாய்ங்க. நான் ஏன் உங்கள எதுக்கு அத்த உள்ள தூக்கி வைக்கிறாய்ங்க?" அப்படின்னுச்சு. "ஃபோன் நான் தானே பண்ணியிருக்கேன். அப்ப லாஸ்ட்டா இவங்க தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க. மாமியார் கொடுமை அப்படின்னு சொல்லி என்னைய தூக்கி உள்ள வச்சிட மாட்டாங்களா? கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்கேருந்து நீ வேற இப்படி வந்துட்டுருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, "உன்கிட்ட போய் ஃபோன் பண்ணேன் பாரு. என்னடி பிரச்சனை?" அப்படின்னேன்னா, "அத்த நான் ஏன் அத்த கல்யாணம் பண்ணேன்?" அப்படின்னு கேட்டுச்சு. ஐய்யய்யோ! நான் பண்ணது ஏன் பண்ணேன்னு தெரியாம இருக்க. இதில நீ வேற வந்து என்னடி என்கிட்ட கேள்வி கேட்குற? அப்படின்னு சொன்னேன்னா, "இல்ல அத்த விளையாடாத நீ சொல்லு. நான் ஏன் கல்யாணம் பண்ணேன்? உனக்கு தெரியாதா?" அப்படின்னுச்சு. தெரியுமே. படிக்கணும்னு தான் கல்யாணம் பண்ணேன்." அப்படின்னு சொன்னேன்னா, "ஆமாங்க. உண்மையிலேயும் அது வேற யாரும் இல்ல. எங்க ஓரவத்தியோட பொண்ணு தான். தம்பி பொண்ணு தான். அது என்ன பண்ணுச்சுன்னா, அந்த பொண்ணோட கூட பிறந்தது 5 பிள்ளைங்க. அக்கா, தங்கச்சிங்க 5ஓ 6ஓ இருக்கு. எங்க ஓரவத்தியோட தம்பி பிள்ளைங்க. அது மூத்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா, 12வது படிச்சது. நல்லா படிக்கிற பிள்ளைங்க. நமக்கெல்லாம் படிப்பே ஏறாது. அதுங்கலாம் நல்லா படிக்கிற பிள்ளைங்க. அவரு என்ன பண்ணிட்டாரு, "ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். இத்தன பிள்ளைங்களையும் படிக்க வைக்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு, மூத்த பொண்ணு 12வது முடிச்சோனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாரு பாருங்க. அந்த பொண்ணு செத்து போச்சு மருந்து குடிச்சு. உடனே 2வது இந்த பொண்ணு. உடனே அதே பிரச்சனை. 12 முடிச்சது பாருங்க, மறு வருஷத்துலயே. அத உடனே என்ன பண்ணாங்க, படிக்க வைக்கணும். இந்த பொண்ணு சண்டை போட, அவங்க அப்பா "நான் கல்யாணம் தான் பண்ணி வைப்பேன்." அந்த ஆளு சண்டை போட, அந்த பிள்ளை செத்து போயிருவான்னு சொல்லும்போது, எங்க ஓரவத்தி திருவிழாவுக்கு போச்சு பாருங்க. இந்த பிரச்சனைய பஞ்சாயத்து முடிச்சு, "நீ என்கிட்ட அனுப்பி விடு. நான் படிக்க வைக்கிறேன்னுச்சு." அதெல்லாம் கல்யாணம் ஆகாமலாம் என் பிள்ளையெல்லாம் யார் வீட்டுக்கும் அனுப்ப மாட்டேன்ட்டாரு அந்த ஆளு. உடனே என்ன சொன்னுச்சு, "என் பையனுக்கே கட்டி குடுத்துரு. நான் படிக்க வைக்கிறேன்னுச்சு." சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்கங்க. அது இன்ஜினியர் படிச்சது. நல்லா பெரிய காலேஜ்ல தான் படிச்சது. அப்புறம் "ஏன்டி நீ" அதுதான் நானும் கேட்கணும்னு நெனைக்கிறேன். "ஏன்டி நீ தான் படிச்சுக்கிட்டு இருந்தல்ல? ஆமா வேலைக்கு போலையா? இப்ப எதுக்கு சாக போறேன்னு உட்காந்துருங்க? நான் எங்கத்த வேலைக்கு போறேன்? அரியர் வச்சிருக்கேன்னுச்சு." "ஏன்டி நல்லா தானே படிப்பேன்." "நான் எங்க படிக்க? வீட்ல ஒரே சண்டை, அக்கப்போரு. நான் எங்க படிக்கிறது? அரியர் வச்சுட்டேன். என்னால வேலைக்கும் போ முடியல. இப்ப பிள்ளை இல்லன்னு சொல்லி." "என்ன சண்டைன்னு?" கேட்டேன்னா, "பிள்ளை இல்ல. நீ மலடி. நான் என் பையனுக்கு வேற கல்யாணம் பண்ண போறேன்." அப்படின்னு சொல்லி ஒரே சண்டை போடுறாங்க அத்த. அப்படின்னுச்சு. உடனே ஐயய்யோ! இது எப்போ இருந்துன்னேன். அது ரொம்ப நாளா நடந்துக்கிட்டு இருக்கு அத்த. என்னைய வீட்ட விட்டு போ சொல்றாங்க. 2வது கல்யாணம் பண்ண போறேன். மாலடிலாம் வச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அத்த. அப்படின்ட்டு உடனே அழுதுச்சு. உடனே "ஏய் தப்பான முடிவெல்லாம் எடுத்துறாதடி. உங்க அத்தைக்கிட்ட ஃபோன குடுன்னா." "அது எங்க இருக்கு? கோச்சிக்கின்னு போயிடுச்சு." அப்படின்னா. "அப்ப யார் இருக்கா?" "யாருமே இல்ல. எல்லாருமே வெளிய போயிட்டாங்க. நான் மட்டும் தான் இருக்கேன். நான் செத்துருவேன் அத்த. நான் உயிரோட இனிமே வாழவே மாட்டேன். எனக்கு படிப்பும் போச்சு, என் வாழ்க்கையும் போச்சு. நான் என்ன பண்ணட்டும்?" அப்படின்னுச்சு. "ஏய் ஏய் நான் சர்ச்சுக்கு போறேன்னு உனக்கு தெரியும்ல?" அப்படின்னு சொன்னேன்னா, "தெரியுமே. அதுக்கு தான் அங்கேருந்து இங்கே வந்து கோச்சின்னு உட்காந்துருக்காரு." அப்படின்னுச்சா. "ஆமாண்டி நீ பயப்படாத. நீ கார்த்தி வந்தோடனே கூட்டிக்கிட்டு இங்க வா." அப்படின்னு சொன்னேன். "அவன்லாம் வரமாட்டான் அத்த. அவன் என்னைய எப்படி கழட்டி விடலான்னு இருக்கான். எப்படி வருவான்?" அப்படின்னுச்சு. "சரி விடு. நீ வரலனாலும் பரவால்ல. நீ தப்பான முடிவு எடுத்துறாத. நான் ஃபோன் பண்ணும்போது தான் நீ சாவணும்னு முடிவு எடுக்கணுமா? இதுக்கு தான் 3 நாளா உட்காந்து ஜெபம் பண்ணேனா?" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி சரி நான் சர்ச்சில குடுத்து உனக்காண்டி ஜெபம் பண்றேன். நீ தப்பான முடிவு எடுக்காத. ஒரே ஒரு சான்ஸ் குடு." "இல்ல அத்த நான் வரதுக்குள்ளேயும் செத்து போயிறேன்னு" சொல்லிட்டு போயிருக்கான் அவன். "அவன் போய் சாவட்டும். நீ கம்முனு இரு." அப்படின்னு சொன்னேன்னா, உடனே சரி ம் "உங்க மாமனாரோட நம்பர குடு" அப்படின்னு எங்க மூத்தாரோட நம்பர கேட்டேங்க. உடனே சரின்னு குடுத்துச்சு.
இந்தா நான் அவர்கிட்ட பேசுறேன். நீ அது வரைக்கும் எதுவும் செய்யக்கூடாது. நம்பர குடு" அப்படின்னேன். உடனே சரின்னு குடுத்துச்சுங்க. நான் உடனே எப்படி இந்த ஆள்கிட்ட பேசுறது? நம்ம ரசிக்கப்பட்டு போயிருக்கோமே! அதுலேருந்து வம்பிழுத்துட்டாருன்னா அப்படின்னு நான் பயந்தேங்க. பயந்துக்கிட்டு ஃபோன் போட்டேனா, அங்க பார்த்தா கிறிஸ்டின் பாட்டு ஓடுது. அது என்ன பாட்டுன்னு கேளுங்களேன். வந்துட்டேன் வந்துட்டேன் நெருங்கி வந்துட்டேன் நாகப்பட்டினம் கடந்து வந்துட்டேன் கடலோரம் வெள்ளை கோபுரம் அதை பார்த்தாலே ஆனந்தத்தில் கண்ணீர் தான் வரும் அழுக தான் வரும் அப்படின்னு சொல்லி பாட்டு வருது. என்னடா இது! நம்ம கூட சண்டை போடுவாய்ங்கன்னு பார்த்தா, அவைங்க நமக்கு முன்னாடி முந்தி நிற்கிறாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ரிங்கு போச்சு. உடனே எடுத்தாரு. எடுத்தோனே என்னன்னா, பாட்டெல்லாம் கிறிஸ்டின் பாட்டு ஓடுது. என் ஜெபம் உங்களுக்கு எட்டிருச்சு போலுக்குன்னேன். "ஏய் பாப்பா, நீ தான் இப்ப போற. நான்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டேன்" அப்படின்னாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டீங்களா? அது எப்போன்னேன். அட எனக்கு ஏசப்பாவ ரொம்ப பிடிக்கும்தா. நான் அது என்னது பெசல் நகர் பிச்சு அது என்ன சின்னமலை, அவர் ஒவ்வொரு இடமா சொல்றாரு. நமக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது. எங்கேயும் போனது கிடையாது. சென்னையில வீட்ட விட்டு வெளிய போனது கிடையாது. அப்படி ஒவ்வொன்னா சொல்றாரு. என்னடா இது? அப்படின்னேன். அப்புறம் எதுக்கு அண்ணா சண்டை போட்டீங்க? அண்ணன்னு தான் கூப்பிடுவேன் அவர. எதுக்கு நான் அந்த பிள்ளை கூட சண்டை போடுறீங்கன்னு. அட என்ன படிக்க போறேன், படிக்க போறேன்னா வேலைக்கும் போகல. சரி குழந்தை பெத்து குடுன்னு சொன்னா, அதுக்கும் வக்கு இல்ல. அதான் அவள தொரத்தி விட்டுட்டு, என் தங்கச்சி பொண்ண கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னாரு. இது என்னடா இது? ஆமா நான் தான் அன்னைக்கே அவள வேணான்னு சொன்னேன்ல. உங்க அக்காக்காரி தானே போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தா. அப்படின்னு சொல்லி பேசினாருங்க. உடனே நான் சொன்னேன், "கவலைப்படாதீங்க. அப்படிலாம் தொரத்த வேண்டாம். சும்மா இருங்க" அப்படின்னு சொல்லி பேசினேன்னா, பார்த்தீங்களாங்க கர்த்தர் எவ்வளோ கிருபையா வேலை செய்றாருன்னு. நம்ம பயப்படுறோம். எங்க கிறிஸ்டின்னா நம்மகிட்ட வந்து சண்டை இழுத்துருவாங்க போலுக்கு. "என்ன எங்கள விட்டு நீ போயிருக்கியா?" அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா, கர்த்தர் நமக்கு முன்னாடியே அங்க போய் அவன் வேலைய ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. ரொம்ப ஈஸி. அவ்வளோதான். பேர எழுதி கொண்டு போய் சர்ச்சில குடுத்தேன்னா, அவங்க உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாங்க. அவங்க முட்டைய போட்டு ஜெபம்னு பண்ணா, அவங்க தான் உயிர குடுத்து ஜெபம் பண்ணுவாங்களே. ஜெபம் பண்ணாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஃபோன் வந்தது. வளைகாப்புக்கு வந்துரு, இந்த மாரி செல்வி மாசமா இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. அந்த பையன் பேர் கார்த்தி, அந்த பொண்ணு பேர் செல்வி. உடனே இவங்க குடுத்துருந்தேன் எங்க சர்ச்சில. அது ஜெபம் பண்ணோனே அப்படி கேட்டுச்சு பாருங்க, உடனே அந்த ஜெபம். அந்த பாப்பாவுக்கு மாசமா இருக்கா, இந்த மாரி வளைகாப்பு போறோம், நீ வந்துருன்னேன். அப்படியா? சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போலங்க. நம்ம போனா போன பேய் திரும்பி நம்ம மேல ஏறிக்கிருமே அப்படின்னு சொல்லிட்டு, நான் போகவே இல்லங்க. அதுக்கப்புறம் நெறைய பேர்கிட்ட எனக்கு ஆசையா இருந்தது. என்னடா எல்லார் ஜெபமும் கேட்குதேன்னு சொல்லி, ஏன்னா ரட்சிக்கப்பட்ட புதுசு வேற இல்லையா? எல்லார்கிட்டயும் போய் ஒவ்வொருத்தரையா பேசினா, எல்லாருக்கும் ஜெபம் தேவைங்க. இவங்க இவ்வளோ பெரிய பணக்காரங்க, இவங்களுக்கு எப்படின்னா, அவங்களுக்கும் ஜெபம் தேவை. கஷ்டப்படுறாங்களே, இவங்க சொன்னா கேட்பாங்களான்னு பார்த்தா, அவங்களுக்கும் ஜெபம் தேவை. நெறைய பேருகிட்ட போய் இந்த ஜெப குறிப்பு வாங்கிட்டு வாங்கிட்டு போய் சர்ச்சில குடுத்தேன். எல்லாமே நடந்தது. ஆனா என்ன, எனக்குன்னு ஒரு ஜெப குறிப்பு குடுக்கும்போது வாங்க மாட்டேன்ட்டாங்க. இது என்ன இவ்வளத்த கொண்டு வந்து குடுக்குது, அப்படின்னு சொல்லிட்டு உன் ஜெப குறிப்பெல்லாம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, வாங்கலன்னா போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானே என் பைபிளுக்குள்ள வச்சுக்கிட்டேங்க அந்த ஜெப குறிப்ப. அப்படி வச்சுக்கிட்டு, சரி வாங்கலன்னா போங்க அப்படின்னு நானே உள்ள வச்சுட்டு ஜெபம் பண்ணேங்க. யார் வாங்குனா என்ன, வாங்கலைன்னா என்ன, ஆனா எல்லாருக்கும் நடந்ததுல்ல. அது தாயை போல மார்போடு அணைத்து கொண்டவரே, தந்தையை போல் தோள் மேல் என்னை சுமந்து சென்றவரே, பெத்த தாயை போல மார்போடு அணைத்து கொண்டவரே, தந்தையை போல் தோள் மேல் என்னை சுமந்து சென்றவரே, நண்பனை போல் தினம் தினமும் பேசி பேசி மகிழ்ந்தவரே, அடைக்கலமா என்னை சுத்தி வேலி அடைத்தவரே, நண்பனை போல் தினம் தினமும் பேசி பேசி மகிழ்ந்தவரே, அடைக்கலமா என்னை சுத்தி வேலி அடைத்தவரே, பெத்த தாயை போல மார்போடு அணைத்து கொண்டவரே, தந்தையை போல் தோள் மேல் என்னை சுமந்து சென்றவரே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. அப்புறமா என்ன, அந்த பாப்பாவுக்கு ஒரு பொண்ணு குழந்த பொறந்தது. அப்புறமா பொறந்த நாளைக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்க எங்க வீட்டுக்கேவும். தூக்கிட்டு வந்து, "இந்தா நீ ஜெபம் பண்ணது வளைகாப்புக்கு தான் வரமாட்டேன்ட்ட. இந்தா" அப்படின்னு நானு எங்க வீட்ல இருக்கிற பிரச்சனைலாம் அந்த பாப்பாவ கவனிக்கவே இல்ல. அப்புறமா தூக்கி எங்க ஊர வத்தி, "எப்ல நான் வளைகாப்புக்கு எவ்வளோ வாட்டி கூப்பிட்டேன், நீ வரவே இல்ல. இந்தா உங்க ஜெபம் தான். இந்த பிள்ளைய வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லி தூக்கி குடுத்தாங்கங்க. அது குட்டியோண்ட கருவாச்சி.
ஆனா அழகா ஒரு பொம்பள பிள்ளைங்க. பார்த்தீங்களா? இந்த மாரி ஆசீர்வாதம் யாருக்காவது நடந்திருக்கா? எங்களுக்கு நடந்திருக்குங்க. இது மாரி நெறைய சாட்சி உங்களுக்கு சொல்றேன்.